ஆதி பராசக்தியின் நான்காவது ஸ்லோகம் அதன் உரையாக்கமும். இந்த நான்காவது ஸ்லோகம் ஓம் விஷ்ணு விஷ்ணு பூஜஸ்ய பூஜா பூஜா அமிர்த வைகுந்த உற்போத்தவ பிந்துநாஜ பூஜா ஸ்லோகே விஷ்ணு லக்ஷ்மி பூஜா சங்கல்பரூபிணி லட்சஸ்ய லட்ச லட்சோபதேவதேவி பூஜா சங்கல்ப சிங்க வாகினி அங்க ஆதார விஷ்ணு லக்ஷ்மி ரூபகாளி ரூபகாந்த சக்தி தேவி ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இதன் கரு வைகுந்தத்தை உற்பத்தி செய்து வைக்கிறாள். வைகுந்தத்தை உற்பத்தி செய்து வைக்கிறாள். வைகுந்தம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. வைகுந்தத்தை உற்பத்தி செய்வதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடியவள் இந்த ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அன்னை. ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு அன்னை இவள் அனைவருக்கும் பொதுவானவள். அனைவருக்கும் பொதுவானவள். லோகங்கள் படைத்தாள், பஞ்சபூதங்களை படைத்தாள், காற்று மண் வானம் பூமி நீர் என்று படைத்தாள். மனித உடலுக்குள்ளே பஞ்சபூதங்களை படைத்தாள். அனைத்து உலகங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்றாள். இதை வெளிப்படுத்துவது வைகுந்தத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறாள். பரமபதம் பார்க்கடல் வைகுந்தம். வைகுந்த பதவி ஒரு ஆட்சியை நிர்மாணம் செய்யக்கூடிய ஒரு இடம். அதை நிர்மாணிக்கக்கூடிய மூலாதார சக்தியாக அன்னை பராசக்தி இருக்கிறாள். அந்த வைகுந்தத்தை உற்பத்தி செய்து அதன் சக்திக்கு ஆதாரமாக இரண்டு கர்த்தாக்களை படைக்க வேண்டும். ஒரு கர்த்தா விஷ்ணு. அந்த கர்த்தாவின் இயக்கம் மகாலட்சுமி. அதன் மூலக்கரு அதை இயக்கி வைப்பவள் அன்னை ஆதி பராசக்தி. வைகுந்தம் எந்த ஒரு மனிதனும் வேண்டாம் என்று சொல்வதில்லை. பொற்காசுகள் வேண்டாம் என்று சொல்வதில்லை. இங்கே பொற்காசு என்பது ஆன்மீக தத்துவத்தின் சாரம். ஆகவே இந்த வைகுந்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய காரிய காரண கர்த்தாவாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி. இவள் இதற்கு முன் மனிதனுடைய உடலிலே பஞ்சபூதங்களும் வெளி உலகியல் பஞ்சபூதங்களும் காற்று மண் நீர் நெருப்பு ஆகாயம் இவைகளையும் உற்பத்தி செய்து
மகாலட்சுமியின் கடலுக்கடி அடியிலே இருந்து ஒரு தாமரை மலரிலே அமர வைத்து அந்த தாமரை மலர் கோடி சூரியன் வெளிச்சத்துக்குள் அடங்கி பின் அது மூடிய நிலைக்குள் மகாலட்சுமியானவள் யோகலட்சுமியாக இருக்கும்படி செய்யக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி. அது நிகழக்கூடிய இடம் கடலுக்கு அடியிலே. அது பேரொலியாக வெளியே வரும்போது இஷ் என்ற ஓரெழுத்து சப்தத்தோடு வெளிகிறது. அந்த இஷ் என்ற எழுத்திற்கு முன் வி என்றும் விஷ் என்ற சொல்லுக்கு அடுத்த பிற்பகுதி நூ விஷ்ணு வி என்கிற முதல் எழுத்தும் இடையிலே இஷ் என்றும் மூன்றாவது எழுத்து நூ விஷ்ணு. அதில் உற்பத்தியாக்கப்பட்டவன் விஷ்ணு. அந்த பேரலையின் சப்தமாக இருக்கக்கூடியவன் விஷ்ணு. அந்த பேரலைக்கு ஆதாரமாக அணுவாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதி பராசக்தி. லக்ஷ்மி வெளியாகி விட்டது. எத்தனையோ பொருள்கள் வெளியே வந்தாகி விட்டது. விஷ்ணுவும் பேர் அலைகளிலிருந்து இஷ் என்ற ஓம்காரத்துக்குள்ளே அடங்கிய நாத சப்தத்தோடு வெளியாகிவிட்டான். பஞ்சபூதங்கள் படைக்கப்பட்டது. ஆதாரம் அனைத்திற்கும் கடலின் ஆழம். ஆதாரம் அனைத்துக்கும் கடலின் நீர்மட்டத்தின் அடிப்பகுதி ஆதாரம். இந்த மகா தத்துவத்தை வைகுந்தம் பரமபதம் பார்க்கடல் என்று வைத்திருக்கிறான். இவை இரண்டு ஆதாரங்கள் விண்ணுலகில் உண்டு, மண்ணுலகில் இல்லை. 108 திவ்ய சேத்திரங்கள் என்பார்கள். 106 தெய்வ சேத்திரங்களை 106 தெய்வீக திவ்ய சேத்திரங்களை மனிதர்கள் திருக்கோயிலுக்கு சென்று கண்டுவிடலாம். மேலேயுள்ள 2 திவ்ய சேத்திரங்கள் மனிதன் நேராக சென்று காண இயலாது. அவனுடைய ஸ்தூலமான உடலை விட்டுத்தான் செல்ல வேண்டும். ஐயா, என்னோடு வருகிறீர்களா? உடலை விட்டு வைகுந்தம் பரமபதம் காட்டுகிறேன் என்றால் மூடன் கூட வரமாட்டான். அவை இரண்டையும் மேலுலகிலே வைத்திருக்கிறாள் அன்னை. அதற்கு தகுந்தபடிதான் வைகுந்தத்தை உற்பத்திக்கு மூல காரணமாக இருக்கிறாள். அவளுக்கு அன்னை ஆதி பராசக்தி என்பது பெயர். சரி, மனிதர்கள் அங்கு சென்று தொழ முடியுமா? மனிதர்கள் அங்கு சென்று தொழ முடியும். மனிதருக்கு முன் அங்கு யார் சென்று தொழுவது? அதற்காகவே பல கோடி தேவதேவியர்களை உற்பத்தி செய்து பூஜையை செய்விக்க வைக்கிறாள். ஒரு கேள்வி பிறக்கும், இதற்கு முன் பிரம்மத்தை படைத்து விட்டாளே என்று. ஆம், அரித்து கொளுத்தி எடுக்க சிவனை படைத்து விட்டாளே. ஆம், பிரம்மத்தின் நிலை உற்பத்திக்கும் சிவனின் நிலை முடிவுக்கும் இடைப்பட்ட காலம் மனிதனின் ஆயுள் காலம் அதிகமாக இருக்கின்றது. கிரேதாயுகம் பல லட்சம் ஆண்டுகள், துவாபர யுகம் பல்லாயிரம் ஆண்டுகள், கிருதாயுகம் திருத்தாயுகம் துவாபர யுகம் இவை இரண்டிலும்
திருத்தா துவாபர யுகங்களில் பல்லாயிரம் ஆண்டுகள் இந்த இரண்டு யுகத்திலும் திருத்தாயுகத்திற்கு பல்லாயிரம் ஆண்டுகள் வழங்கப்பட்டது. துவாபர யுகத்திற்கு 1000 ஆண்டுகள் குறிப்பாக பின்னர் வழங்கப்படுகிறது. கலியுகத்திற்கு 120 ஆண்டுகள் மனிதனுக்கு ஆயுள். இந்த முன் கிரேதா திரேதா துவாபர யுகத்தில் இறைவனை மனிதனோ மிருகமோ ராட்சசர்களோ கிங்கணர்களோ மனுவோ சூரியனோ நேரே காணலாம். கலியுகத்தில் அதுபோல் செய்ய இயலாது. பிரார்த்தனை பக்தி வழியாகத்தான் காண முடியும். இவர்களின் காலத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் பல கோடி தேவ தேவியர்களை லட்சஸ்ய லட்சோப தேவதேவி பல கோடி தேவதேவியர்களை உற்பத்தி செய்து அந்த வைகுந்தத்தை பூஜை செய்து வைக்க ஏற்பாடுகளை கவனித்தவள் ஆதி பராசக்தி. பாட்டியார் பாட்டனார் ஒரு பொருளை வாங்கி வைக்கின்றனர். அந்த பின்கால வழியில் அளவே அவைகள் நடந்து கொண்டு அந்த சந்ததியினர் அனுபவிக்கின்றனர். அதுபோன்று லட்சோப லட்ச தேவன் தேவிகளை உற்பத்தி செய்தவள் இந்த அன்னை. இவளுக்கு பெயர் ஆதி பராசக்தி. எதற்காக இதை உற்பத்தி செய்கிறாள்? அந்த வைகுந்தத்தின் தன்மையும் லக்ஷ்மியின் தன்மையும் அறிந்துவிட்டால் அதனுடைய மூலமான ஆதிபராசக்தியை அறிந்து கொள்ள முடியும். ஏன் இவர்களை முன்மொழிந்தாள்? இவர்களுக்கு ஆயுள் நீட்டும் முடிவும் உண்டு. ஆதிசக்திக்கு முடிவில்லை. முடிவானவர்களை வைத்து முடிவில்லாத பொருளை தெரிந்து கொள்வதற்காக இவர்களை முன்மொழிந்து பூஜைக்கு ஏற்பாடு செய்கிறாள். பூஜா சங்கல்ப ரூபிணி என்று இவளுக்கு பெயர். இத்தனை கோடி தேவ தேவியர்களை பூஜை செய்விக்கும் அனுக்கிரகத்தை கொடுக்கிறாள். ஏன் அனுக்கிரகத்தை கொடுக்கிறாள்? பூஜை செய்த பின் விஷ்ணு லக்ஷ்மியின் சக்தியை தேவர்களுக்கு கிடைக்கும்படி செய்து ஆதிபராசக்தியின் அருள் பாதத்தின் தத்துவத்தை காட்டிக் கொடுக்கிறாள். இதற்கு மூலம் ஆதி பராசக்தி. ஏன் இங்கு விஷ்ணுவை நுழைக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும். மனிதன் பிறந்தான், பிரம்மத்தின் வேலை முடிந்தது. மனிதன் வாழ்கின்றான். இந்த அதிகாரத்தை ஆதிசக்தி ஆதிபராசக்தி விஷ்ணுவிடத்திலே கொடுத்திருக்கிறார். விஷ்ணுவிடத்திலே கொடுத்திருக்கிறாள் பரிபாலனத்துக்கு. முடிவின் தன்மை சிவனை சார்ந்தது. ஆகவே முன்மொழிவது விஷ்ணுவை வைத்து. ஆகவே ஓம் விஷ்ணு விஷ்ணு பூஜஸ்ய பூஜா பூஜோ பூஜா அமிர்த ஒரு நொடியில் தன்னுடைய சக்தியை வைத்திருந்தால் பார்க்கடலுக்குள்ளே அமிர்தத்தை அன்னை ஆதிபராசக்தி வரவழைத்திருப்பாள். கடைவதற்கு அசுரரும் வேண்டும், தேவரும் வேண்டும். இவளால் படைக்கப்பட்ட பிரளயத்திற்கு முன்னும் பிரளயத்திற்கு பின்னும் கடல், கடலை சார்ந்த, கடலுக்குள் சார்ந்த விஷயங்கள் உண்டு. அதில் அரங்கனாக படுத்திருக்கிறான் அரங்கன் விஷ்ணு. அவன் ஏன் படுத்திருக்கொண்டு இருக்கிறான்? அன்னை ஆதிபராசக்தியின்
கர்ப்பாதார சக்தியை அறிந்தவன். இந்த கர்ப்பாதாரம் என்பது என்ன? ஆதி பராசக்தி தான் படைக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் அவளுடைய மேற்பார்வையில் நடப்பதால் அதற்கு கர்ப்பாதாரம் என்பது பெயர். ஒரு வீடு வாங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த நினைவு, அந்த வீடு வாங்கிய பின் அதனுடைய செயல் கர்ப்பாதாரம். அதை பாதுகாப்பது பதி. உலகங்களை படைப்பது அவளுடைய கர்ப்பாதாரம். அதில் நெடுங்காலம் ஜீவித்து அருளை கொடுக்க வல்லவன் விஷ்ணு. அந்த சங்கல்பத்தை வாங்கி கொண்டவர்கள் விஷ்ணுவும் லக்ஷ்மியும். அதற்கு ஆதாரமாக இருந்தவள் அன்னை ஆதி பராசக்தி. இந்த தத்துவத்தை உணர்ந்தவன்தான் அரங்கனாகி பாம்பனையில் படுத்துறங்குகிறான். அவனை படுத்து உறங்க வைத்ததும் அன்னை ஆதி பராசக்தி. எதை அறிந்தான் அவன்? அன்னையின் ஆதிசக்தியின் கர்ப்பாதாரம். கர்ப்பாதாரம் என்பது அன்னைக்கு வயிற்றுக்குள் இருந்து வருவதல்ல. அன்னை உலகங்களை உற்பத்தி செய்ததுதான் கர்ப்பாதாரம். பதி என்பது அதை காப்பது. இதை மானிடத்திற்குள்ளும் புகுத்திருக்கிறாள். இந்த கர்ப்பாதாரத்தை மானிடருக்கும் புகுத்திருக்கிறாள். சிந்திக்க வேண்டும். இங்கே திருமணமான தம்பதியர்கள் சாந்தி செய்து கொள்ளும் முன் மேலேயுள்ள மூதாதையர்கள், பிதுர் என்று சொல்வார்கள், அவர்கள் வழியாகத்தான் ஆணின் விதை உற்பத்தியாகிறது. அனைத்து மதங்களிலும் இறந்தோரை பூஜை செய்வது வழக்கமுண்டு. இறப்பு நாளை கொண்டாடுவதுண்டு. அனைத்து மதங்களிலும் உருவத்தோடு தொழுபவன், உருவமில்லாது தொழுபவன், அருவத்தோடு தொழுபவன் இந்த பழக்கத்திலே ஈடுபட்டிருக்கிறான். சிந்திக்க வேண்டும். இங்கே ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன் அவனுடைய விதை எங்கு உற்பத்தியாகிறது? அவனுடைய மூதாதையர்கள். அவன் எப்போது பிறக்க வேண்டும், எந்த வயதில் அந்த விதை உற்பத்தியாக வேண்டும், எந்த வயதில் திருமணம் நடக்க வேண்டும், திருமணம் நடந்து உடல் கலப்புக்கு முன் விதை பரிமாற்றமாகி பெண்ணின் கருமுட்டைக்குள் அடைக்காக்கப்படும் முன் 2 மாதங்கள் விண்வெளியிலே அந்த விதை, ஆணின் விதை காக்கப்பட்டு அவனுடைய லிங்கோத்பவம் என்ற சொல்லக்கூடிய நிலையில் உடலில் விதை பரிபாலனம் செய்யப்படுகிறது. இது ஆதிசக்தியால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆதிசக்தியால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவை அனைத்தும் அன்னை செய்கிறாள். ஏன் செய்கிறாள்? ஏதோ ஒரு காரணத்திற்காக, காரியத்திற்காக அவன் பிறக்கிறான். ஆகவே அவனுடைய விதையை காரிய காரண திரேகங்களுக்காக விண்ணுலகிலே பிதுர்களால், பெரியோர்களால் பரிபாலனம் செய்யப்படுகிறது. மனிதனுக்கு இந்த தன்மை, ஆணுக்கு உடலுக்கு வெளியே பிதுர்களால், இறந்த மூதாதையர்களால், அந்த ஆண் பிறந்து வயதுக்கு வந்து திருமணமாகி இல்லறம் கலக்கும் முன், கரு நிற்கும் முன் 2 மாதங்கள் விண்வெளியில் காக்கப்படுகிறது. இது ஆதி பராசக்தி என்ற அன்னை செய்கிறாள். இது மானிட வர்க்கத்திற்கு தெரிவதில்லை. இது மானிட வர்க்கத்திற்கு தெரிவதில்லை. ஆகவே அதுபோல் வைகுந்தத்தை உற்பத்தி செய்து அதனை காத்தவளும் ஆதிசக்தியே. ஆக இந்த
ஆக இந்த வைகுந்தத்தை அதுபோலவே உற்பத்தி செய்து காப்பவளும் அன்னை ஆதி பராசக்தி. விஷ்ணுவின் நிலையும் லக்ஷ்மியின் நிலையும் ஆணாகி பெண்ணாகி வரக்கூடிய மனிதர்களோடு இணைக்கும் ஆதியந்தத்தை செய்யக்கூடியவள் ஆதி பராசக்தி. ஆனால் மானிடன் இதை முதலிலே உணர முடியாது. அவன் இப்பொழுது கலியுகத்திலே நடந்து கொண்டிருக்கிறான். மாயைக்கு உட்பட்டவன். மாயை தள்ளாடி தளர்ந்து வருவதற்கு, அதன் அனுபவத்தை தெரிந்து கொள்வதற்கு. ஆகவே லட்சக்கணக்கான தேவதேவியர்களை உற்பத்தி செய்து, எதற்காக உற்பத்தி செய்தாள்? தன்னால் உற்பத்தி செய்யப்பட்ட வைகுந்தத்தையும் அதிலே உள்ள விஷ்ணு லட்சுமியையும் பூஜிப்பதற்காக அவர்களை உற்பத்தி செய்கிறாள். உற்பத்தி செய்வதோடு அல்லாது அந்த பூஜைக்கும் தன்னுடைய மகாசக்தியால் அனுக்கிரகத்தை அளிக்கிறாள். இது ஆதிபராசக்தியின் வேலை. பூஜா சங்கல்ப இங்கு கவனிக்க வேண்டும். பூஜையின் அனுக்கிரக சாதனையை அளிப்பவள். பூஜையின் அனுக்கிரக சாதனையை அளிப்பவள். ஏன் பூஜையின் அனுக்கிரகத்தை அளிக்க வேண்டும்? இங்கு ஒரு சிக்கலான கேள்வி. வைகுந்தத்தை பரிபாலனம் செய்யவும், உற்பத்தி செய்யவும், அதை பூஜை செய்வதற்கும் ஒரு வகையான தேவதேவியர்களை படைத்து விட்டாள். அதற்கு கீழ் மனு பிரஜாபதி இவர்கள் உலகம் உற்பத்தியாகக்கூடிய காலத்தில் இருந்தவர்கள். அடுத்து நட்சத்திர மண்டலத்தின் அதிபதி. அடுத்து கிங்கன தேவர்களின் கிங்கனர்கள், அவர்களுடைய நிலை. அடுத்தது இதிலே அசுரார்களும் அடங்கும். அசுரர். அடுத்தது 1, 2, 3, 4, 5, 6 அறிவு வரை இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே யார் இதை அறிந்து கொள்ள வேண்டி வந்திடனும் அதற்கு பூஜா சங்கல்பத்தை அருள வல்லவள். ஓரறிவு தாமரை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கே அந்த சக்தியை அன்னை அளிக்கிறாள். நீருக்குள்ளே இருந்த மீனுக்கும் அந்த சக்தியை அருள்கிறாள். நீருக்குள்ளே இருக்கக்கூடிய மீனுக்கும் அந்த சக்தி மச்சவதாரம். அதற்கு பூஜா அனுக்கிரக, பூஜா சங்கல்பம். யார் இதை அனுகரித்தவள்? அன்னை ஆதி பராசக்தி. நீருக்கு மேலே உள்ள தவளை பாம்பு. ராமன் தன் அம்பை ஊனி வைத்தானாம். ஊனும் முன் தவளை ராம் ராம் என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஊனிய பின் நின்று விட்டது. வந்து பார்த்தான், அந்த அம்பை எடுத்தான். ராமா என்றது. மனிதர்களுக்கும் மூன்றாவது அறிவான தவளைக்கும் வேறுபாடை பாருங்கள். அம்பு தைத்து உயிர் பிரியும் நிலையில் கூட ராமா என்று சொல்லியது. அந்த தவளைக்கு அனுக்கிரகத்தை செய்தவள் இந்த ஆதிபராசக்தி. இது மூன்றாவது நிலை. நான்காவது பரப்பன. கழுகு முதல் கருடன் வரை, கொக்கு முதல் புறா வரை, இவைகளுக்கும் அருளினாள். அடுத்தது ஐந்தாவது அறிவு. 4 பரப்பன, 3 நிலத்திற்கு மேல் உள்ளது, 2 நிலத்திற்கு நீருக்குள் உள்ளது, 1 மரம் செடி கொடி. அதுதான் தாமரை மலரிலே அன்னை மகாலட்சுமி அனுபவ ரீதியிலே கோடி சூரியன் கிரணங்களோடு கடலுக்குள்ளே வைத்தாள். மேல்நிலை உப்பு.
பறவை இனங்கள் பறவைதான் சீதா பிராட்டி இந்த பக்கம் அழைத்து சென்றான் ராவணன் என்று சொன்னது. அதற்கும் அனுகரித்தாள். 6வது அறிவு மனிதன். இவனுக்குத்தான் கோணலான புத்தி. இதெல்லாம் பொய். பொய் என்று சொல்வதற்கு ஒரு அறிவு வேண்டும். பொய் என்று சொல்வதற்கு அறிவு வேண்டும். ஏன்? இவன் கண்டமேனி பொய்மேனி, இறந்தால் காடு கண்டு வெந்து போவான். இந்த பொய்யான உடம்பை வைத்து இறைவனை பொய் என்று சொல்வதற்கு ஒரு அறிவு வேண்டும். அது 6வது அறிவு. இவர்களுக்கும் பூஜை செய்வித்து அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்தவள் ஆதி பராசக்தி. இத்தனை உலகங்களை படைத்து, பஞ்சபூதங்களை படைத்து, பிரளயத்திற்கு முன்னும் பின்னும் அலை உண்டான அலை அல்லாத கடலையும் படைத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. மீனை உணவாகத்தான் வைக்கிறீர்கள், அது உன்னிடத்திலே வருவதில்லை, நீதான் அதனிடத்திலே செல்கிறாய். ஒரு மரம் கூட உன்னை ரட்சிப்பதில்லை, நீதான் தாவரமாக வைத்து நெல்மணிகளை வைத்து உண்கிறாய். பறவைகள் உன்னிடத்தில் வருவதில்லை, காடுகளை உற்பத்தி செய்தது பறவைதான். மிருகங்கள் உன்னிடத்தில் வருவதில்லை, மனிதன்தான் அங்கு செல்கிறான். ஆகவே உண்டு இல்லை என்று சொல்லக்கூடிய 6வது நிலை உள்ள அறிவிற்கும் பூஜை செய்வதற்கு அனுகரித்தவள். அந்த தேவதேவியர்கள் பல கோடி நபர்களை உற்பத்தி தன்னுடைய சக்தியினால் செய்து அனுக்கிரகம் செய்கிறாள் அன்னை. எத்தனை ஆனந்தம்! இது அனுபவ ரீதியிலே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏதொன்றும் அனுபவித்தால்தான் தெரியும், ஏதொன்றும் அனுபவித்தால்தான் தெரியும். இந்த அனுபவத்தின் பெட்டகமாக இருப்பதே ஆதி பராசக்தி. ஆதி பராசக்தி உயிரினங்களோடு உயிரல்லாததோடு, கல்லுக்கு உயிரில்லை என்பீர், கல்லுக்கும் உயிருள்ளது. கல்லுக்குள்ளே தேரை இருக்க, கல் மூடியிருக்க, அதற்குள்ளே நீர் வைத்தான் இறைவன். அந்த கல்லை உடைக்கும் போது அதற்குள்ளே இருந்து தவளை வெளியேறுகிறது. கல்லுக்கு உயிர் உண்டா இல்லையா? காய் அறிகிறீர்கள், காற்று உள்புகாது என்பீர், அதிலே ஒரு புழு. ஏன் அதுவரை போக வேண்டும்? மனிதன் மலம் கழிக்கிறான், அந்த மலத்தை மனிதன் உண்பதில்லை. அதை உண்பதற்காக அதற்குள்ளே ஒரு புழுவையும் படைத்து வைத்திருக்கிறான் இறைவன். உன்னால் ஒரு உயிரினத்தை உருவாக்க முடியும், ஆண் பெண் என்ற குழந்தைகள். உன் மலத்தில் கூட ஒரு சிறு புழு உருவாக்கம் செய்கிறாள். ஆனால் இவனோ இறைவன் இல்லை என்கிறான். உயிருள்ளது உயிரற்றது. அனைத்து உலகத்தையும் அதனால் சிங்கமாக்கி வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறாள். சிங்காஷினி, சிங்காசன். இது அனுபவ ரீதியில் அனுபவித்து விட்டால் சித்தத்தன்மை வருகிறது. அனுபவ ரீதியில் அறிந்துவிட்டால் சித்தத்தின் தன்மை வருகிறது. சித்தம் என்பது மறவாதிருப்பது. 18 முதல் 21 சித்தர்கள் வரை இதுக்குள்ளே அடக்கம். அவன் ஆண் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறான். அவளுக்குள்ளே இந்த அன்னை ஆதிபராசக்தி உள்புகுந்திருக்கிறாள். சித்தம் அடங்குதல்.
இந்த சித்தம் அடங்குதல் என்பது என்ன பெயர்? பூஜைக்குண்டான அனுக்கிரகத்தின் வித்தை இதுதான். அவனுடைய உள்ளே இருக்கக்கூடிய சிகப்பு வெள்ளை அணுக்களின் சக்தி லிங்கோத்பவம் விதையாக மாறுவதை காற்றாக்கி காற்றிலே கரைத்து காற்றால் உயிர் வாழ்வது. ஆகாரமில்லை, கண் சிமைப்பது இல்லை, கண் சிமட்டுவது என்று பெயர் இல்லை, கண் சிமட்டுவது கிடையாது, மலஜலம் கழிப்பதில்லை, உடல் ஆண் தத்துவம், உள்ளே உறைந்திருப்பவள் ஆதிபராசக்தி. இவனுக்கு சித்தம் என்று பெயர். அவனையும் பூஜிக்குமாறு அனுக்கிரகம் செய்து வைகுந்தத்தை உற்பத்தி செய்து தேவதேவியர்களை படைத்து அவர்களுக்கு பூஜையும் அனுகரித்தவள் மனிதனோடு உறைந்து வாழ்வதற்கு ஆசைப்படுகிறாள். அந்த மனிதன்தான் சித்தன். அந்த மனிதன்தான் சித்தன் என்று பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறான். வேதாந்தத்தின் வழியே கண்டுபிடித்தவர்தான் இந்த சித்தர்கள். வேதாந்தத்தின் வழியே கண்டுபிடித்தவர்கள்தான் இந்த சித்தர்கள். இதற்கு சித்தாந்தத்தின் விதை என்பது பெயர். இத்தனை செய்து நீ என்னை தொழ வேண்டும். உன்னை மரிப்பதற்கு என்னால் இயலாது. உன் மரணத்தை தவிர்த்து நீ தேவனாகி தேவியுமாகி தேவ உடல் தாங்கி என்னால் படைக்கப்பட்ட விஷ்ணு லோகத்தையும் அதிலே என்னால் உருவாக்கப்பட்ட விஷ்ணுவையும் மகாலட்சுமியும் தரிசிக்கலாம். தரிசித்த பின் என்ன தேவைப்படுகிறது? என்னோட காட்சி நேர்முகமாக உனக்கு அளிக்கிறேன். லட்சஸ்ய லட்சோபதேவதேவி பூஜா சங்கல்ப. அந்த சிங்க வாகனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய இத்தனை தயாரித்த அங்கங்களின் ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷ்ணு லக்ஷ்மி ரூபத்திலே இருக்கக்கூடிய நான், காளியாக இருக்கக்கூடிய நான், அந்த பூஜையின் காந்த சக்தியை அருள்கிறேன். இதை கண்டுபிடித்தவன் விஷ்ணு. அவன் சொல்கிறான், உன்னுடைய பாதத்திற்கு எனது கோடான வணக்கங்கள். ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. ஆதிபராசக்தி பாதா நமஸ்துதே என்று சொல்லும்போது மனிதன் சொல்லக்கூடிய காலத்தில் இது விஷ்ணுவின் காதிலே விழுகிறது. மனிதன் சொல்லக்கூடிய காலத்திலே இது விஷ்ணுவின் காதிலே விழுகிறது. இங்கே சிந்திக்க வேண்டும். அப்படி விழக்கூடிய காலத்திலே என்ன நடக்கிறது? இந்த ஆதிபராசக்தியின் சக்தியாக லக்ஷ்மியாகவும் காளியாகவும் அவர்களே இருக்கிறார்கள். லக்ஷ்மி சக்தி, காளி சக்தி இவ்விரு சக்தியாகவும் லக்ஷ்மி ரூபகாளி, அதாவது லக்ஷ்மியாகவும் காளி சக்தியாகவும் ஆதிபராசக்தியாக ஆகிய நான் இருக்கிறேன். லக்ஷ்மியாகவும் காளியாகவும் ஆதிபராசக்தியாக நானே இருக்கிறேன் என்று சொல்கிறாள். அங்கே காளியாக எதற்காக இருக்கிறாள்? மாயையை விலக்குவதற்காக. லக்ஷ்மியாக ஏன் இருக்கிறாள்? அந்த ஞானத்தின் சக்தியை சொர்ணகாந்தமாக மனித உடலுக்கு அருள்கிறாள். மனித உடலுக்கு இதை அழைக்கிறாள். இதே சக்தியை தான் தேவர்களுக்கும் தேவியர்களுக்கும் அசுரர்களுக்கும் கிங்கனவர்களுக்கும் மனுக்கும் பிரஜாபதிக்கும் சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய சிவனுக்கும் உற்பத்திக்கு மூலாதாரமான ஓரடித்தின் ஆதிசக்தியின் பிம்பத்திலே இருக்கக்கூடிய பிரம்மனுக்கும் அருள்கிறாள். இவை அனைத்துக்கும் மூலாதாரம் என்று சொல்லக்கூடியது ஒரே ஒரு அன்னை ஆதிபராசக்தி.
இந்த ரூபகாந்த சக்தி என்பது இவளுக்கு ஒரு பெயர். இந்த காந்த சக்தி என்பது என்ன? காந்த சக்தி எங்கிருந்து கொண்டு வருகிறாள்? பூமியின் அடியில் இருந்து கொண்டு வருகிறாள். எப்படி பூமியின் அடியிலிருந்து இந்த ஆதிபராசக்தி கொண்டு வருகிறாள்? தன்னுடைய அனைத்து சக்திகளையும் சிகப்பு வர்ணமாக மாற்றி, சிகப்பு வர்ணம் என்பது தங்கத்தை நெருப்பிலே இட்டு அதன் தன்மை சிகப்பு வர்ணமாக மாறினால் எப்படி இருக்குமோ அந்த வர்ணத்தை தானாக மாறி அதை ஒரு புஷ்பத்திற்கு கொடுக்கிறாள். அந்த புஷ்பமானது தான் தாமரை மலர். அந்த தாமரை மலரிலே தன்னுடைய காந்த சக்தியை கொடுக்கிறாள். இந்த தாமரை மலர் எப்பொழுது படைக்கப்பட்டது என்று யாராலும் சொல்ல இயலாது. அதை தெரிந்து கொள்வதற்காக முற்பட்டவன்தான் விஷ்ணு. அவளுடைய கர்ப்பாதார பதிசக்தியை கண்டு மல்லாக்கப்படுத்தவன் அரங்கனானான். அவனை 10 அவதாரங்கள் எடுக்க வேண்டி அன்னை எழுப்புகிறாள். அந்த 10 அவதாரத்தின் தத்துவம் என்னவென்றால், இவளுடைய 10 விரல்களுடைய, யாருடைய 10 விரல்கள்? அன்னை ஆதிபராசக்தியின் 10 விரல்கள் தான் அவனுடைய 10 அவதாரங்கள். கர்ப்பாதாரம் பதி ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தவன் அரங்கனாகி அரங்கத்துக்குள்ளே அமர்ந்து விட்டான். அவனைதான் பாம்பனையில் படுக்க வைக்கிறாள். மகாலட்சுமியை உடனிருக்க வைக்கிறாள் இந்த ஆதிசக்தி. அந்த மகாசக்தியான மகாலட்சுமியை அமர வைப்பதற்கு பல கோடிக்கணக்கான யுகங்கள், 4 யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம். அதனுடைய கால அளவு 43,20,000 ஆண்டுகள். இதுபோன்று கோடி 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 முறையாக சுழண்டு வந்தது. 10,000 கோடியை 43,20,000 வருடங்களால் பெருக்க என்ன கூட்டுத்தொகை வருமோ அந்த கூட்டுத்தொகையின் கால அளவுக்கு முன்னே தன்னுடைய காந்த சக்தியை சிகப்பு வர்ணமாக மாற்றி ஒரு மலராக வடிவெடுக்க செய்கிறாள். அந்த மலர் தாமரை மலர், செந்தாமரை மலர் என்பது பெயர். அங்கே அமரச் செய்வது மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமிக்கும் காந்த சக்தியை கொடுக்கிறாள். எப்படி காந்த சக்தியை கொடுக்கிறாள்? மனுவின் சூரியாதி காலத்தை ஒன்று கூட்டி கணக்கிலே அடக்க முடியாது. கோடிக்கணக்கான சூரியன்களை உருவாக்கி அந்த கதிர்களின் வேகத்தை காந்த சக்தியாக, காந்தம் என்பது அணு, அணு என்பது இவளுடைய பேரழகு. யாருடைய பேரழகு? ஆதிபராசக்தியின் பேரழகு. அந்த சூரியனின் கிரணசக்தி பேரழகாக மாறி லக்ஷ்மிக்குள்ளே புகுகிறது. சூரியன் எரிக்கவல்லது. அந்த சக்தியை அணுவாக ஆக்கி தனக்குள்ளே இட்டு அன்னை ஆதிபராசக்தி மகாலட்சுமிக்கு அருள்கிறாள். அருளியவுடன் ஆனந்தம் தாங்காத இந்த மகாலட்சுமி உடனே தான் தியானத்திற்குள்ளே அமர்ந்து விடுகிறாள். இந்த தாமரை மலர் மூடிக்கொள்கிறது. மூடிக்கொண்டவள்தான் பல காலங்கள் யோகத்திலே கடலுக்கடியிலே இருக்கிறாள். ஏன் கடலுக்கடியிலே இருக்கிறாள்? இந்த காந்த சக்தியை மனிதர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று ஆதிபராசக்தியின் மனோ தத்துவத்திற்கு ஏற்ப மகாலட்சுமி யோகத்திலே இருக்கிறாள். எதற்காக யோகத்திலே இருக்கிறாள்? மனிதர்கள் கலியிலே இதை தாங்க மாட்டார்கள். அவளுக்காக ஒரு காளி என்ற மாயாதேவியும் வேண்டும் என்று கடலுக்குள்ளே மகாலட்சுமியால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த தீர்மானத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஆதி பராசக்தி.
அதற்கு ரூபாகாந்தம். ஆறாவது அறிவு கொண்ட மனிதனுக்கும் இது வழங்கப்படுகிறது. அன்னை அமர்ந்தது ஓரறிவான தாமரை மலரில். நெல் ஓரறிவு, நெல் ஓரறிவு, ஆப்பிள் ஓரறிவு, துளசி ஓரறிவு, வில்வம் ஓரறிவு, அனைத்து மலர்களும் ஓரறிவு. அங்கு தன் மனதை பதிவைத்து அதுகளுக்கும் அனுகிரகம் செய்கிறாள். இந்த பொதியின் தத்துவத்தால் அடைவது என்ன? அமிர்தத்திற்கு ஒப்பான தேவ பதவியை அடையலாம். பூஜா அமிர்த, அமிர்தத்துக்கு ஒப்பான பதவியை அடையலாம். இது யார் கூட அடையவில்லை? விஷ்ணுவே அடையாத ஒரு சக்தியை மனிதன் அடையலாம். ஆகவே அவன் தொழுகிறான், ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. ஓம் விஷ்ணோ விஷ்ணு முதல் வரி. பூஜஸ்ய பூஜா, பூஜா அமிர்த, பூஜஸ்ய பூஜோ பூஜா அமிர்த. பூஜை என்பது அனைவரும் செய்யக்கூடிய தகுதி பெறுகிறார்கள். வைகுந்த உற்போத்தவ பிந்துநாதே பூஜா ஸ்லோக. விஷ்ணு லக்ஷ்மி, விஷ்ணு லக்ஷ்மி பூஜா சங்கல்ப ரூபிணி. லட்சஸ்ய லட்ச லட்சோபதேவ தேவி பூஜா சங்கல்ப சிங்கவாகன். அந்த சிங்க வாகனத்திலே அமர்ந்து கொண்டு இதற்கு தேவையான அனுகிரகத்தை செய்கிறாள். அங்க ஆதார, இவை அனைத்து உற்பத்தியானது அனைத்துமே இவளுடைய அங்கங்கள். என்ன ரூபத்திலே இருக்கிறாள்? விஷ்ணு லக்ஷ்மி ரூப காளி. என்ன சக்தியாக இருக்கிறாள்? ரூபகாந்த சக்தி தேவி. இதை மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியும். ஏன் உணர்ந்து கொள்கிறான்? அமிர்தத்துக்கு ஒப்பான சக்தி மனித திரேகத்தை வந்து அடைகிறது. இதை கண்டவன்தான் விஷ்ணு அனந்த சயனத்திலே உறங்கி ஆனந்தத்தை அடைந்து உறக்கத்தின் நிலையிலே இருக்கிறான். இத்தனைக்கும் ஆதாரமாக இருப்பது இவளுடைய பாதங்கள். ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. நீ சொல்ல, யார்? மனிதன் சொல்ல, ஆறாவது அறிவு கண்ட மனிதன் சொல்ல விஷ்ணுவின் காதிலே விழுகிறது. மயக்கம் கொண்டவன் எழுந்ததாக சரித்திரம் இல்லை. அவனை எழுப்பி 10 அவதாரங்கள் எடுக்குமாறு செய்கிறாள் இந்த அன்னை ஆதிபராசக்தி. வேறென்ன வேண்டும்? இதைத்தான் மனிதன் உண்டு இல்லை என்று சொல்கிறான். இல்லை என்பவனுக்கு அவளுடைய காந்தத்தின் சக்தியை அருள்கிறாள். தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் கிங்கனவர்களுக்கும் சித்தருக்கும் போகருக்கும் ரமணருக்கும் பகவானுக்கும் மகரிஷிக்கும் இல்லாத ஒரு சக்தியை கொடுக்கிறாள். மனிதனுக்கு மட்டும்தான் கொடுக்கிறாள் அந்த சக்தி. அதை பெற்றவன் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன். அதை பெற்றவன் யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சன். அவன் யாருக்கு தாரை வார்த்து கொடுத்தான்? விவேகானந்தருக்கு. இந்து மதத்தின் அடிச்சுவடை தன் சிங்க வாகனத்திலே வைத்து கொண்டு வீதி உலா வருகிறாள் அன்னை ஆதிபராசக்தி. மூலாதாரம் யார்? அன்னை ஆதிபராசக்தி. அவனாவது நித்திரையில் படுத்து அலைந்து திரிந்து ஒடுங்கி எண்ணத்தை ஒடுக்குகிறான். ஆனால் ஒரே வார்த்தை, தாயே, அம்மா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் தன்னுடைய பாதத்தின் சக்தியை காட்டி மனிதனுக்கு கொடுக்கிறாள் என்பதுதான் இதனுடைய தத்துவம். இதுதான் ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. விஷ்ணுவை முன்வைத்து மொழிகிறாள், வேறொன்றுமில்லை. ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்பது இந்த ஸ்லோகத்தின் முடிவாக்கத்தின் தத்துவம்.